கோவையில் விபத்தில் சிக்கி கவிழ்ந்த கேஸ் டேங்கர் 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் மற்றொரு லாரியில் இணைக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸிடம் கேட்கலாம். ஹரிதாஸ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஹரிதாஸ், கோவையில் இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் கோவை அவினாசி மேம்பால பகுதியில் கொச்சியிலிருந்து கேஸை ஏற்றி வந்த டேங்கர் லாரியானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு சுற்றுப்புறம் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து அந்த டேங்கரிலிருந்து ஏற்பட்ட கசிவை முற்றிலுமாக சீல் வைத்து அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த டேங்கரை எப்படி மீட்பது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அந்த சூழ்நிலையில் கோவையில் பெட்ரோலியத்துறை நிறுவனங்களுடன் மெக்கானிக்கல் கான்ட்ராக்டராக ஒப்பந்தம் போட்டுள்ள குழுவினர் உடனே சம்பவ இடத்திற்கு விளங்கினர். அவர்கள் சுமார் 3 மணி நேரமாக போராடி அந்த டேங்கர் லாரியை ராட்சத கிரேன்கள் உதவியுடன் மீட்டு நிலைநிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து கேஸ் டேங்கர் ஏற்றி வந்த லாரி அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு தற்போது அந்த டேங்கரானது மாற்று லாரியில் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து அந்த லாரியானது தற்பொழுது கணபதி பகுதியில் உள்ள பெட்ரோலிய நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட தயார் நிலையில் உள்ளது. அதற்காக லாரி முன்பின் என சுற்றிலும் தீயணைப்புத்துறை வாகனங்கள், அதே போல ஆம்புலன்ஸ்கள் மற்றும் போலீசார் வாகனங்கள் அனைத்தும் சூழ இங்கிருந்து பாதுகாப்பாக அந்த பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. அந்த பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பின்னர் அங்கிருந்து இந்த கேஸ் டேங்கரில் உள்ள 16 டன் கேஸ் வாயுவை வேறொரு லாரிக்கு மாற்றம் செய்து அதன் பின்னர் இந்த லாரியானது முற்றிலுமாக சீர் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவித்தார். தற்பொழுது இந்த லாரியானது தனது பயணத்திற்கு தயாராக உள்ளது. தற்போது வரை எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழவில்லை. உடனடியாக இந்த மீட்பு பணியானது துரித கதியில் நடைபெற்றுள்ளதால் அசம்பாவித சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.